நவம்பர் 3 2025 இன்றைய வசனம் ஏசாயா 40:31. ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்கள் தங்கள் பலத்தை புதுப்பிப்பார்கள். அவர்கள் கழுகுகளைப் போல இறக்கைகளால் உயரப் பறப்பார்கள். அவர்கள் ஓடுவார்கள், சோர்வடைய மாட்டார்கள். அவர்கள் நடப்பார்கள், சோர்வடைய மாட்டார்கள். இந்த வசனம் என்ன கூறுகிறது? நமது அனுபவங்கள் வேறுபட்டாலும் நாம் அனைவரும் நம் வாழ்வில் ஏதோ ஒரு கட்டத்தில் காத்திருக்கும் காலங்களை எதிர்கொள்கிறோம். நீங்கள் இப்போது அந்தப் போராட்டத்தின் வழியாகச் சென்று கொண்டிருந்தால், இன்னும் கடவுளிடமிருந்து நீங்கள் பதில் கேள்விப்படவில்லை என்றால், இன்று கடவுளின் வார்த்தை உங்களுக்காகச் சொல்லுகிறது. இந்த வசனங்கள் உங்களுக்கு ஆறுதல், நம்பிக்கை மற்றும் அமைதியைத் தரும். நமது கடவுள் உண்மையுள்ளவர். அவர் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் விரும்பாத இடத்தில் சிக்கிக் கொண்டது போல் உணர்ந்தாலும் கூட, அவருடைய வார்த்தையைப் பற்றிக் கொள்ளுங்கள். நமது வேகமான, உடனடி திருப்தி உலகில் காத்திருக்கும் பருவங்கள் மிகவும் வேதனையாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஒரு புதிய வேலையை தேடுகிறீர்கள், ஆனால் சரியான வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று தோன்றலாம். அல்லது உங்கள் குழந்தைகள் கல்லூரிக்குச் சென்றுவிட்டதால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றிடம் உணரலாம். ஒருவேளை நீங்கள் ஒரு குழந்தையைப் பெற தீவிரமாக விரும்புகிறீர்கள், ஆனால் அது இன்னும் நிகழவில்லை. அல்லது நீங்கள் எந்தப் பாதையில் செல்ல வேண்டும் என்று கடவுள் சொல்லக் காத்திருக்கலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், கடவுள் மௌனமாக இருப்பது அவர் செயல் இன்றி இருப்பதல்ல. அவர் தாமதிக்கிறார் போல தோன்றினாலும் அவர் ஒருபோதும் மறக்கவில்லை. அவர் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயத்தையும் சரியான நேரத்தில் நிகழச் செய்வார். நீ காத்திருக்கும்போது அவர் உன் மனதை வடிவமைக்கிறார், உன் நம்பிக்கையை ஆழப்படுத்துகிறார், உன் ஆசீர்வாதத்தை நிலைக்கக்கூடியதாக மாற்றுகிறார். கடவுளின் நேரம் தான் சரியான நேரம். நம்பிக்கை வைத்திரு, அவர் உன் கதையையும் அழகாக எழுதுகிறார்.